திசைகள் கணக்குகள் டைரக்ஷன் சம்ஸ். 10வது கணக்கு. குணால் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் செல்கிறார். அங்கிருந்து தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் செல்கிறார். பின் கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் செல்கிறார். அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளார் அப்படின்னு. ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ தொலைவில் இருக்காங்க. இப்போ குணால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க இந்த சம். இப்போ வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, இப்போ இந்த பாயிண்ட் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போயிட்டாங்க. அங்கேருந்து நல்லா புரிஞ்சுங்க, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 கிலோமீட்டர் போயிட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ண திரும்பவும் அதே திசையில் தெற்கு திசையில் திரும்ப 6 கிலோமீட்டர் திரும்ப அப்படியே ரிட்டன் வராங்க. சரிங்களா? 6 கிலோமீட்டர் மறுபடியும் என்ன பண்ணால் ரிட்டன் வராங்க. நல்லா புரிஞ்சு, போனது 10 கிலோமீட்டரு. சரிங்களா? வடக்கு நோக்கி போயாச்சு. திரும்ப தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர்னா திரும்ப ரிட்டனில் 6 கிலோமீட்டர் வந்தாச்சு. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போயாச்சு. இப்போ இந்த பொசிஷனில் இருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க இருக்கிற பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. இது ஆரம்பிச்ச இடம் இங்கே. இது ரெண்டுக்குள்ள தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஆக்சுவலாக என்ன பண்ணோம், நம்ம பித்தாகரஸ் தேட்டரும் ஒரு தேட்டர் நமக்கு, அதாவது ஒரு செங்கோண முக்கோணம் இப்படி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம போட்டுக்கிறது இப்படி தான். இங்கே வந்து 3 கிலோமீட்டர் இது. ஆக்சுவலாக இது எவ்வளோ தெரியுங்களா? இது எவ்வளோன்னா ஆக்சுவலாக மொத்த தூரம் எவ்வளோ? 10. அதில் 6 கிலோமீட்டர் நம்ம வந்துட்டோம், திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு தான் நம்ம கிழக்கு நோக்கி போயிருக்கோம். அப்போ மீதி எவ்வளோன்னா 4 கிலோமீட்டர். அப்போ இது 4, இது 4 கிலோமீட்டர். அப்போ இது எவ்வளோ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேற்றம். இது வந்து இதான் இந்த இடத்துல செங்கோணம் 90 டிகிரி. ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக தானே போகிறோம். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி. அப்போ இது எவ்வளோ இருக்குன்னா பித்தாகரஸ் இருக்கணும். இதான் ஏடின்னு வச்சுங்களேன். இது ஏஇடிடி. ஏடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மற்ற ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, கூட்டினா 25, 25 ரூட் எடுத்தால் 5. அப்போ இந்த ஏடி வந்து 5. ஸோ 5 கிலோமீட்டர். ஸோ செங்கோண முக்கோணமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஒரு செங்கோண முக்கோணம் அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல 90 இருக்குன்னா 90க்கு எதிரில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கர்ணம்னு சொல்லும். ஹைபாட்டனஸ் அப்படின்னு சொல்லும், கர்ணம். மற்ற ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம்னு சொல்லும். அப்போது எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி, அதாவது வர்க்கப்படுத்தி என்ன பண்ணலாம், வர்க்கப்படுத்தி ரூட் எடுத்திங்கன்னா, கூட்டி ரூட் எடுத்திங்கன்னா அது கர்ணத்துக்கு சமம். சரிங்களா? அதுதான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவர் ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி கிழக்கு திசையில் பிஐ நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி சிஐ அடைய முந்தைய தூரம் போன்று 3 மடங்கு நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கு சென்று டிஐ அடைகிறார். ஏ மற்றும் டிக்கு இடையே உள்ள குறுகிய தொலைவு எவ்வளவு? இதான் அவங்க கேட்குற கேள்வி. அதாவது ஒருவர் ஏ என்ற புள்ளியில் தொடங்கி கிழக்கு திசையில் பிஐ நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி சிஐ அடைய முந்தைய தூரம் போன்று 3 மடங்கு நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் போன்று 5 மடங்கு. சரிங்களா? இங்கே பாருங்க, இப்போ இங்கே ஏழு தான் இருக்காரு. சரிங்களா? ஏலேருந்து பிக்கு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. எவ்வளோ தூரம்னா 3 கிலோமீட்டர் போகிறார். அங்கேருந்து இடதுபுறம் திரும்பி இந்த 3 கிலோமீட்டர் முந்தைய தூரம்னா 3 கிலோமீட்டர், இந்த 3 கிலோமீட்டர் மாதிரி 3 மடங்கு என்ன பண்ணுறாரு, சிஐ நோக்கி போகிறார். அப்படின்னா 9 கிலோமீட்டர் போகிறார். அங்கேருந்து இடதுபுறம் திரும்பி என்ன பண்ணுறாரு, டிஏ நோக்கி எப்படி போகிறாருன்னா முந்தைய தூரத்தை மாதிரி 5 மடங்கு. 5 மடங்குனா 15 கிலோமீட்டர். சரிங்களா? 3 கிலோமீட்டர் முந்தைய தூரம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில், அந்த மாதிரி 5 மடங்கு போகிறார், 15 கிலோமீட்டர் போயிட்டு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏவுக்கும் சிக்கும் டிக்கும் உள்ள தூரம். சரிங்களா? ஏவுக்கும் டிக்கு உள்ள தூரம் தான் கேட்குறாங்க. இப்போ அவர் இங்கே டி ஆண்டு இருக்காரு, ஏவாண்டு ஆரம்பிச்சார். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரம். இப்போ இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டாட்டட் லைன் மாதிரி போட்டுருக்கலாம். இதை தான் எடுத்துக்கணும். இப்போ செங்கோண முக்கோணம். இப்போ நம்ம இது ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஏபிசிடி அப்படி எடுத்துகிட்டு அது முக்கோணமே கிடையாது. சரிங்களா? அப்படி எடுத்துக்கூடாது. இந்த ஏலேருந்து டேரெக்டாக அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா ஆக்சுவலாக ஏபி வந்து 3 கிலோமீட்டர் தானே. அப்போ இந்த இடத்துல இது 3 கிலோமீட்டர் வரும். ஆக்சுவலாக மொத்த தூரம் வந்து 15. இந்த 15ல் இந்த 3 போச்சுன்னா மீதி இருக்கிறது 12. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு முக்கோணமாக எடுத்துக்கிட்டுன்னா பாருங்கள், இது வந்து 9 கிலோமீட்டர், இது 12 கிலோமீட்டர். அப்போ இது எவ்வளோ அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கல. எப்படின்னா இதான் வந்து ஆக்சுவலாக 90. இது வந்து கர்ணம். இது இப்போ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கணும். 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 144 வரும். அதேமாதிரி 9 ஸ்கொயர் பண்ணால் 81, ரெண்டுத்தையும் கூட்டினா 225 வரும். 225 ரூட் எடுத்தால் 15 கிலோமீட்டர். அப்போது அந்த ஏவுக்கும் டிக்கு உள்ள தூரம் வந்து 15 கிலோமீட்டர். ஸோ அதுதான் ஆன்சருங்க. திசைகள் கணக்குகள் டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸ். 12வது கணக்கு. ராம் வடக்கு நோக்கி செல்கிறான். சிறிது தூரம் சென்றதும் வலதுபுறம் திரும்பி
சிறிது தூரம் சென்று இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் செல்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பினான். அவன் எத்திசையை நோக்கி நடப்பான்? அதான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ இப்போ ராம் வந்து இங்கே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ராம் வந்து வடக்கு நோக்கி நகர்றான். கொஞ்சம் தூரம் போயிட்டு வலதுபுறம் திரும்பி மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. மறுபடியும் இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, ராம் வடக்கு நோக்கி செல்கிறான். சிறிது தூரம் சென்றதும் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் சென்று இடதுபுறம் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து வடக்கு, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்லேருந்து வடக்கு நோக்கி போயிட்டு அங்கேருந்து இடதுபுறம் போயிட்டு சரி வலதுபுறம் போயிட்டு அங்கேருந்து இடதுபுறம் சரிங்களா, இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் சென்றான். மீண்டும் இடதுபுறம் திரும்பினா அவன் எந்த திசையை நோக்கி நடப்பான்? இப்போ இடதுபுறம் இங்கே போயிட்டு மறுபடியும் இடதுபுறம் திரும்பிட்டான். இப்போ இது எந்த திசையை நோக்கி நடக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த திசையை நோக்கி? மேற்கு நோக்கி நடப்பான். சரிங்களா? மேற்கு திசை தானே அது. ஸோ மேற்கு நோக்கி நடப்பான். ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்தது, பெண் ஒருத்தி தனது வீட்டிலிருந்து வடமேற்கு திசையை நோக்கி 30 மீட்டர் மற்றும் தென்மேற்கு திசையை நோக்கி 30 மீட்டர் நடக்கிறாள். அடுத்து தென்கிழக்கு திசையில் 30 மீட்டர் நடக்கிறாள். அடுத்து அவள் வீட்டை நோக்கி செல்கிறாள் என்றால் எத்திசையில் நடந்து கொண்டிருப்பாள்? இதுதான் கேள்வி. பெண் ஒருத்தி வீட்டிலிருந்து வடமேற்கு திசையை நோக்கி 30 மீட்டர். சரிங்களா? இப்போ இங்கே வடமேற்கு திசை இதாங்க வீடுன்னு எடுத்துன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து வடமேற்கு திசையை நோக்கி 30 மீட்டர். சரிங்களா? அங்கேருந்து என்ன பண்ணுறோம், இடது பக்கமாக திரும்பி தென்மேற்கு திசையை நோக்கி 30 மீட்டர். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் தென்கிழக்கு நோக்கி ஒரு 30 மீட்டர் நடந்துட்டா. சரிங்களா? இதுதான் கேட்குறாங்க. தென்கிழக்கு நோக்கி என்ன பண்ணா 30 மீட்டர் நடந்தாச்சு. இப்போ அவங்களுக்கும் வீட்டுக்கும் உள்ள தூரம். சரிங்களா? இப்போ என்றால் திசையில் இப்போ வீட்டை நோக்கி செல்கிறாள். அடுத்தது அவள் வீட்டை நோக்கி செல்கிறாள் அப்படின்னா இப்போ எந்த திசை? இப்போ இப்படி போகிறான். அப்போ எந்த திசையை நோக்கி போனால் வடகிழக்கு நோக்கி தான் போயாகணும். சரிங்களா? அப்போ அது எந்த திசையை நோக்கி நடந்திருப்பாள் அப்படின்னா வடகிழக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்த கணக்கு 14வது கணக்கு. ஏ என்பவர் பிக்கு தென் திசையிலும் சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும் நின்றால் ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் உள்ளார்? பாருங்க பாருங்க, ஏ என்பவர் பிக்கு தென் திசையிலும், ஏ என்பவர் இப்போ இப்படி போட்டாச்சு. இப்போ வடக்கு தெற்குன்னு போட்டாச்சு. இப்போ பி இங்கே இருக்காருன்னு வச்சுக்கலேன். இப்போ என்னன்னா ஏ என்பவர் பிக்கு தென் திசையிலும், ஏன்றவர் பியிலேருந்து தென் திசையில், இதான் பி வந்து இங்கே சென்ட்ரல் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? தென் திசையில் இருக்கார். இங்கே தென் திசையில் இங்கே இருக்கார் ஏ. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும், இப்போ சின்றவர் எங்கே இருக்கார் இப்போ அப்படின்னா இங்கே கிழக்கு திசையில் இருக்கார். சரிங்களா? கிழக்கு திசையில் சி இங்கே இருக்கார். பிக்கு தெற்கு திசையில் ஏவும் கிழக்கு திசையில் பியும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ கொஷின் நம்மள என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ ஏ என்பவர் சிக்கு திசையில் உள்ள, இப்போ ஏவுக்கும் பிக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏன்றது எப்படி வரும்? இப்போ இந்த இடத்துல இந்த தென்மேற்கு திசை வரும், இங்கே வரும். இப்போ இங்கே பாருங்கள், இப்படி போடலாம். மறுபடியும் போடுறோம் பாருங்கள். இப்போ ஏ வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஏ இங்கே இருக்கார், இங்கே பி இருக்கார், இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துல சி இருக்கார். அப்போ இந்த திசை வந்து என்ன அப்படின்னா தென்மேற்கு திசை. அப்போ தென்மேற்கு திசையில் இருப்பார், டி ஆப்ஷன். சிக்கு தான் எந்த திசையில் இருப்பார்னு கேட்குறாங்க. சரிங்களா? திசைகள் கணக்குகள், டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸ். 15வது கணக்கு. ஏ என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையிலும் சி என்பவர் பிக்கு 40 மீட்டர் தென்கிழக்கு திசையிலும் நின்றால் சி என்பவர் ஏலிருந்து எத் திசையில் நிற்பார்? இதான் கேள்வி. ஏ என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையில். சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஏன்றது இங்கே இருக்காரு, பின்றது இங்கே இருக்கு. இப்போ இது என்ன திசைனா தென்மேற்கு திசையில் 40 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறார். அதே மாதிரி சின்றவர் பியிலிருந்து எந்த திசையில்னா தென்கிழக்கு திசையில் அதே 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். இப்போ ஏவுக்கும் சிக்கும் எந்த திசையில் நிற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. சி என்பவர் ஏலிருந்து எந்த திசையில் நிற்பார்? சரிங்களா? எந்த திசையில் நிற்பார்னா கிழக்கு திசையில் நிற்பார். இப்போ சி எந்த திசையில் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலிருந்து கால்குலேட் பண்ணும்போது, ஏலிருந்து பார்க்கும்போது சி எந்த திசைனா கிழக்கு திசையில் நிற்பார். சரிங்களா? அப்போ அந்த டைரக்ஷன் பார்க்கணும், இப்படி பார்க்கணும். இது எந்த திசை அப்படின்னு பார்க்கும்போது நேராக பார்க்கணும், இப்படி கிழக்கு தான். சரிங்களா? கிழக்கு திசையில் நிற்பார். அடுத்த கணக்கு 16வது கணக்கு. PQRS and T என்ற 5 கிராமங்கள் ஒன்றன் ஒன்று அருகாமையில் அமைந்துள்ளது. P என்ற கிராமம் Qவிற்கு மேற்காகவும், R என்பது Pக்கு தெற்காகவும், T என்பது Qவுக்கு வடக்காகவும், S என்பது Tக்கு கிழக்காகவும் இருந்தால் R என்பது Sக்கு எந்த திசையில் இருக்கு? மொத்தம் 5 கிராமங்கள் இருக்கு PQRS அப்படின்னு சொல்லிட்டு.
சரிங்களா? பிக்யூஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு 5 கிராமில் இருக்குது. இங்கே பாருங்கள், படத்தில் பாருங்கள். அவன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கன்னா, அதில் பி என்ற கிராமம் கியூவிற்கு மேற்காகும். ஸோ கியூ வந்து சென்ட்ரல் அப்படி எடுத்தாச்சு. இந்த பி என்ற கிராமம் மேற்கு திசையில் இருக்குது. சரிங்களா? கியூவுக்கு மேற்கு திசையில் இருக்குது. அடுத்தது ஆர் என்பது பிக்கு தெற்காகும். இப்போ ஆர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பின்ற பாயிண்ட்டுக்கு தெற்காக இருக்குது. அப்போ இங்கே இருக்குது ஆர். சரிங்களா? ஸோ கியூ பி ஆர் குறிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி என்பது கியூவுக்கு வடக்காகும். டி என்பது இந்த மாதிரி கியூ இருக்கா, கியூவுக்கு வடக்கில் தான் இங்கே இருக்குது டி. சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என்பது டிக்கு கிழக்காகும். எஸ் என்பது இந்த டிக்கு கிழக்கா இந்த பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? இருக்குது, கிழக்கு திசையில் இருக்குது டி எஸ்ன்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா ஆர் என்பது எஸ்ஸுக்கு எந்த திசையில் இருக்கும்? ஆர் என்பது எஸ்ஸுக்கு எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வரும் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இப்படி தானே வருது. இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென்மேற்கு தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், தென்மேற்கு. அடுத்து கணக்கு 17வது கணக்கு பாருங்கள். PQRSTUVW என்பவர்கள் வட்ட மேசையில் சம இடைவெளியில் ஒரே தொடராக அமர்ந்து குழுவாக கலந்துரையாடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் கடிகார திசையில் அமர்ந்துள்ளனர். கடிகார திசையில் அமர்ந்திருக்காங்க. வி என்பவர் மட்டும் வடக்கு திசையில் அமர்ந்துள்ளார் எனில் எஸ் என்பவர் எத்திசையில் அமர்ந்துள்ளார். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் நிற்கிறோம், வட்ட வடிவத்தில் உட்காடுறாங்க. சரிங்களா? எப்படி கொடுத்துருன்னா கடிகார திசையில் பி எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து கடிகார திசையை எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இதான் பி. ஸோ அதுலேருந்து PQRSTUVW அப்படி எடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி என்பவர் மட்டும் வடக்கு திசையில் அமர்ந்துள்ளார். வி வடக்கு திசையில் வர மாதிரி இங்கே கரெக்டாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல வடக்கு வருது. சரிங்களா? மொத்தம் வந்து எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 பேர். அப்போ 8 திசையில் போட்டுக்கிறோம். சரிங்களா? 8 திசையில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 8 திசையில் எடுத்துக்கும்போது இந்த வி மட்டும் கரெக்டாக வடக்கு திசையில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வி இங்கே வடக்கு திசையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் நீங்கள் கரெக்டாக வரும். VWPQRS அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எஸ் என்பவர் எத் திசையில் அமர்ந்துள்ளார் அப்படிங்கிறார். அப்போ எஸ் என்பவர் எந்த திசையில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த திசையில் அமர்ந்திருக்காருன்னா தென்மேற்கு இல்லைங்களா? தென்மேற்கு திசையில் வந்து அமர்ந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். எஸ் என்பவர் எங்கே பாருங்கள், மேற்குக்கும் தெற்குக்கும் இடையில. அப்போ தென்மேற்கு திசையில் எஸ் என்பவர் அமர்ந்திருப்பார். அடுத்தது 18வது கணக்கு. 6 பேர் கொண்ட குழுவினர் ஒரே வரிசையில் அமர்ந்துள்ளனர். ஏ என்பவர் டிக்கு இடதுபுறமாகவும் இக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். சி என்பவர் எக்ஸுக்கு வலதுபுறம், பி என்பவருக்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். பி என்பவர் எஃப்க்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். எனவே நடுவில் அமர்ந்திருக்க நபருக்கு வலது மற்றும் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளவர் யாவர் அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் பாருங்க. ஏ என்பவர் டிக்கு இடதுபுறம், டிக்கு இடதுபுறம், இதான் டி போட்டாச்சு. டிக்கு இடதுபுறம் ஏ போட்டாச்சு. அப்போ ஏடி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஈக்கு வலதுபுறம். இந்த ஏன்றது எங்க இருக்க, டிக்கு இடதுபுறம், ஈக்கு வலதுபுறம். அப்போ ஈ தூக்கி ஏக்கு முன்னாடி போடணும். இப்போ பாருங்க, ஈக்கு வலதுபுறம் ஏ வருதா, டிக்கு இடதுபுறம் ஏ வருதா, இதான் ஒரு கண்டிஷன். அப்போ இஏடின்னு வந்திருக்கு. அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்னன்னா சி என்பவர் எக்ஸுக்கு வலதுபுறம். இப்போ எக்ஸ் போட்டுங்க, எக்ஸுக்கு வலதுபுறம் சி போட்டாச்சு. பி என்பவருக்கு இடதுபுறம், அப்போ பி இங்கே வரணும், பிசிஏ இல்லைங்களா? இங்கே பாருங்க, மறுபடியும் பாருங்க. எக்ஸ் அதாவது சி என்பவர் எக்ஸுக்கு வலதுபுறம், எக்ஸ் போட்டாச்சு, எக்ஸுக்கு வலதுபுறம் சி போட்டாச்சு. அடுத்தது பி என்பவருக்கு இடதுபுறம், அப்போ பி இங்கே போட்டு பிக்கு இடதுபுறம் இப்படி வந்துடும், அப்போ தான் சி வரும். ஓகேங்களா? அமர்ந்துள்ளார். பி என்பவர் எஃப்க்கு இடதுபுறம், இந்த பி என்பவர் எஃப்க்கு இடதுபுறம், அப்போ பி இங்கே வரும். ஏன்னா எஃப்க்கு இடதுபுறம் தானே பி, அப்போ எக்ஸிபிஎஃப் அப்படின்னு வந்துருக்கு. எனவே நடுவில் அமர்ந்திருக்க நபருக்கு வலது மற்றும் இடதுபுறத்தில். இப்போ இதை எழுதிட்டோம். இது ஒரு 4 பேர், ஏற்கனவே ஒரு இஏடி ஒரு 3 பேர், இப்படி எழுதிட்டோம். இப்போ இப்படி கூட இப்படி சேர்த்து இஏடியை கூட சேர்த்தாச்சு. இப்போ நடுவில் யார் அமர்ந்திருக்காங்க பாருங்க. இதில் இப்போ எக்ஸ் தான் சென்டரில் வரும். அப்போ எக்ஸுக்கு வலதுபுறம் இடதுபுறம் யார் வருதுன்னா சி அண்ட் டி வருது. இதான் ஆப்ஷன். ஒன்று இந்த ஆர்டரில் உட்காரலாம், ஒன்று இப்படி உட்காரலாம், இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி அண்ட் சி. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஎஃப் போட்டு அப்புறம் இஏடி போகிறேன்னு வச்சுக்கேன். இஏடி போட்டிங்கன்னா இப்போ இதில் சென்டர் வந்து எஃப் வரும். சென்டர் எஃப் வந்ததுன்னா அப்போ சென்டரில் இருக்க நம்பருக்கு வலது இல்லை போகிறதுன்னு பிஇ வரும். ஆனால் பி இங்கே ஆப்ஷன் இல்லை, அதனால் டிசி தான். ஒருவேளை ஆப்ஷனில் வந்து டிசி இல்லைன்னா பிஇ இருந்துச்சுன்னா ஸோ பிஇ போடணும். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ரெண்டுமே இருக்காது.
இக்கணக்கில் இரண்டு தொடருக்கும் எந்த தொடர்பும் இல்லாததால் நாம் இரண்டு வித முடிவு எடுக்கலாம். ரெண்டு விதம் இருக்கு, ரெண்டுத்துமே சம்மந்தம் இல்லை, எதுவும் கண்டிஷன் கொடுக்கல. சரிங்களா, எதுவும் தொடர்பு இல்லை. ஏன்னா ரெண்டுத்துலையுமே இதில் வந்து இஏடி இருக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற டேர்ம் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத நம்பர் இருக்கிறதுனால காமனாக ரெண்டுத்துலையும் ஏஓ ஏதாவது காமனாக ரெண்டுத்துலையுமே ஏதாவது லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நம்ம வேற மாதிரி டிசைட் பண்ணிக்கணும். திசைகள் கணக்குகள், டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸ். அதில் 19வது கணக்கு. ஒரு நாள் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ரீட்டா மற்றும் கீதா ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். கீதாவின் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால் கீதா எத்திசையை நோக்கி அமர்ந்திருப்பார். இதான் கேள்வி. அதாவது என்னன்னா, கண்டிப்பாக சூரியன் வந்து கிழக்கு திசையில் தான் உதிக்கும். சரிங்களா, கிழக்கு திசையில் சூரியனை போட்டாச்சு. இதில் ரீட்டா கீதா ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வடக்கு நோக்கி, ஒருத்தர் கிழக்கு அதாவது தெற்கு நோக்கி இருக்காங்க. சரிங்களா, இதில் யார் வந்து வடக்கு நோக்கி இருக்காங்க எப்படி தெரிஞ்சுக்கிது அப்படின்னா, இதில் கீதாவுடைய நிழல் வந்து ரீட்டாவுக்கு வலதுபுறம் விழுது. பாருங்க, இதான் கீதா. கீதாவுடைய நிழல் வந்து வலதுபுறமாக விழுது. யாருக்குன்னா ரீட்டாவுக்கு வலதுபுறம் விழுது. சரிங்களா, வலதுபுறமாக விழுது. ஏன்னா அப்போ ரீட்டா வந்து அந்த பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ சூரியன் எந்த திசையில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நமக்கு வந்து நிழல் விழும், மேற்கு திசையில் தான் நிழல் விழும். அப்போ இதுலேருந்து தெரியுது ரீட்டாவுக்கு வலதுபுறம் தான் நிழல் விழுது அப்படின்னா, ஏன்னா கீதாவுக்கு இடதுபுறம்னு ஆகிடும். கீதா வந்து இப்போ ரீட்டாவை நோக்கி இருந்தா இடது, ஏன்னா அவங்க வந்து வலதுபுறம் சொன்னதில்ல, அப்போ நிழல் வந்து ரீட்டாவுக்கு வலதுபுறம் வரும், கீதாவுக்கு இடதுபுறம் வரும். அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, கீதா திசையை நோக்கி அமர்ந்தா, கீதா எந்த திசையை நோக்கினா வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. சரிங்களா, கீதா வந்து வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்த கணக்கு. ஒரு கடிகாரம் 4:30 மணி என காட்டுகிறது. பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள் எத்திசையில் நிற்கும். இப்போ பாருங்க, ஒரு கடிகாரம் இப்போ 4:30 மணி காமிக்குது. இப்போ 4:30 மணிக்கு இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்க, 4:30 மணிக்கு வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால், இப்போ பெரிய முல்லை கிழக்கு நோக்கி போட்டாச்சு. இப்போ இதில் வடக்கு தெற்குன்னு போட்டாச்சு எல்லாமே. இப்போ பெரிய முல்லை வடக்கில் போட்டாச்சு. அதாவது கடிகாரத்தை இப்போ திருப்பணும், வேற ஒன்றும் இல்லை, கடிகாரத்தை அப்படியே திருப்பணும். கடிகாரத்தை அப்படியே திருப்பினா பெரிய முள் கிழக்கில் வரா மாதிரி மாற்றியாச்சு. கிழக்கில் வர மாதிரி மாற்றல, கடிகாரத்தை திருப்பிட்டோம். இப்போ சின்ன மொழி சிறிய மொழி எந்த திசையில் இருக்கும் பாருங்க, வடகிழக்கு திசையில் நிற்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் கண்டுபிடிக்கும். அதாவது நம்ம நார்மலாக கிளாக்கை வந்து நம்ம கடிகாரத்தை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து அவங்க எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்களோ, பெரிய முல்லை பேஸ் பண்ணி சொன்னால் அந்த பெரிய முள் எந்த திசையில் வரணும்னு சொல்கிறாங்களோ அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி கடிகாரத்தை திருப்பினோம்னா அப்போ சிறிய முள் பெரிய முள் எந்த திசையில் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், வடகிழக்கு. அடுத்தது பாருங்க, தற்போது கடிகாரம் 3 மணி, பெரிய முள் வடகிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள் எத்திசையில் நிற்கும். பாருங்க, இப்போ தற்போது கடிகாரம் வந்து 3 மணி. சரிங்களா, பாருங்க கடிகாரத்தை பாருங்க 3 மணி காமிக்குது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய முள் வடகிழக்கு நோக்கி நின்றால், இப்போ பெரிய முள் வந்து வடகிழக்குல வரணும். அப்போ இங்க பாருங்க, இது வடக்கு கிழக்கு, இங்க பெரிய முள் வரணும். அப்படின்னா இந்த பெரிய முள் இங்க வந்துடும். அப்போ கடிகாரத்தை கொஞ்சம் சாட்சியம்னு வச்சுக்கேன், அதாவது இந்த 12 வந்து இங்க வரணும். 12 இங்க வந்ததுன்னா அப்போ இந்த 3 வந்து இங்க வந்துடும். அப்போ இது எந்த திசை அப்படின்னா தென்கிழக்கு திசை. அப்போ சிறிய முள் வந்து எங்க இருக்குன்னா தென்கிழக்கு திசையில் இருக்கும். சரிங்களா, கணக்கின் படி இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கடிகாரம் இது. சரிங்களா, இது வந்து கணக்கின் படி, கணக்குக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், அதை கடிகாரத்தை நம்ம கொஞ்சம் திருப்பிக்கணும். அது திருப்பினோம்னா அப்போ பெரிய முள் சிறிய முள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டி ஆப்ஷன், தென்கிழக்கு.